பன்னீர்செல்வம் ஆட்டம், எடப்பாடி ஆட்டம், தினகரன் ஆட்டம், அந்த ரெட்டையிலையும் அதிமுக பேரை வச்சுக்கிட்டு தான் ஓய மாற்றிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க. நிச்சயமாக ஒரு ஓட்டு வராது. எழுதி கொடுக்குறேன். நிக்கட்டளவு பார்க்கலாம். நான் இருக்கிறேன் எதிரில். வெங்கைய நாயுடு சொல்கிறாரு 2 பேரும் ஒன்றா ஒத்து போங்க. நீ ஏன் உனக்குனே ஆக்குற? நீ யார்? ஜெயலலிதா கொண்டவங்க அந்த ஆள் தான். சசிகலா யார்? ஜெயிலில் இருக்கவங்க. அந்த பதவியே வைக்கக்கூடாது. ராஜினாமா பண்ணிருக்கணும். நேரம் பண்ண வச்சாங்களா? பொறுப்பாளர் தான் இவர். பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு. இன்றைக்கி ஆளுநர் மாலை சுற்றி பார்க்குறது 25 ரூபா பணம் வாங்குறோம். எதுக்காக வாங்குற? இதே பிரியாவோட ஓட்டு தானே? நரேந்திர மோடிக்கும் தினகரனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? ஏன் சட்டம் எடுக்கலை? கொண்டு போகிறது தானே? அப்போது எதிர்பார்க்குறாங்க பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அது நடக்காது. கனவு. இன்றைக்கி விவசாயிகள் 40 நாள் போராடுறாங்க. போய் கூட பார்க்க முடியல. அப்படி நரேந்திர மோடி அது ஏன்னா குறைஞ்ச முடியா? அந்த குறைஞ்சிருமா உனக்கு? யாருக்குள்ள இருந்தால் உனக்கு? இந்த விவசாயிகள் கொடுத்த அந்த தான் உனக்கு. காவல்துறைக்கு மாமூல் போச்சு. அந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் அந்த பொம்பளை அடிச்சதுக்கு காரணமே அவர் ஏற்கனவே மது விலக்கில் இருந்து வரோம். அவருக்கு மாமூல் போச்சு இப்போ. அதனால தான் அடிச்சார் போய் பொம்பளைங்களை. தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை முடக்கி வச்சிருக்காங்க. இது சரியா? தேர்தல் கமிஷனும் இந்த இரட்டை இலையும் அதிமுக பேரையும் நிச்சயம் நிரந்தரமாக தடை செய்யணும். கொடுக்கக்கூடாது. அவங்க 2 பேரும் ஒத்து போனால் கூட தேர்தல் ஆணையத்தினுடைய கடமையை 16A சிம்பிள் ஆக்ட் பிரகாரம் ரத்து செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன். தயவுசெய்து இப்பவும் சொல்கிறேன். பன்னீர்செல்வம் ஆட்டம், எடப்பாடி ஆட்டம், தினகரன் ஆட்டம், அந்த ரெட்டை இலையும் அதிமுக பேரை வச்சுக்கிட்டு தான் ஓய மாற்றிட்டு இருக்காங்க. அதை எடுத்துட்டாங்க. நிச்சயமாக ஒரு ஓட்டு வராது. எழுதி கொடுக்குறேன். நிக்கட்டளவு பார்க்கலாம். நான் இருக்கிறேன் எதிரில். சமுதாய மாற்றத்துக்காக போராடுற நீங்க இப்ப கையில எடுத்திருக்கிற பிரச்சனை என்ன? 2 நாளுக்கு முன்னால் ஆளுநருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன். இதுவெல்லாம் கொடுக்குறேன் இதுவெல்லாம் கொடுக்கல. 4 மணிக்கு மேலே அதுக்குள்ளே கொடுக்கலன்னா அங்கே உண்ணாவிரதம் உட்காரதா பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஆட்சியை கலைக்கணும். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கொள்ளடிச்சவங்க. நல்லா தெரியும். விஜயபாஸ்கர் டிடிவிலாம் என்ன நடக்குன்னு தெரியும். இன்னும் வேடிக்கை பார்க்குறது என்ன அர்த்தம் இல்லை. இவங்க ஆட்சியோட சத்மம் பண்ணி வச்சு மறு ஆட்சி எப்போ பண்ணணுமோ தேர்தலோ ஏதோ ரிசர்வ் பண்ணணும். ஏன்னா ஊழல் கூட்டம் நிறையா இருக்குது. உண்மையிலேயே பாரதிய ஜனதா ஊழலை ஒழிக்கணும் என்ன இருந்தால் இந்த ஆட்சி முதல்ல கலைக்கணும். சும்மா வெளிவேஷம் போட்டு அவளை கை கூட்டு மாதிரி வாங்கிடக்கூடாது. இது தேவையில்லாத ஒன்று. நீ யூபி சீஃப் மினிஸ்டரே பிரமாதம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி தமிழ்நாட்டை ஏன் பண்ண முடியல உங்களால்? ஆளுநர் இருந்து உட்காந்துருக்காரு. தேடலாம் பார்த்து கூப்பிட்டு பேசுகிறாரு. 1ஆம் நம்பர் தேட தம்பிதுரை டெப்டி ஸ்பீக்கர் பொறுப்பு இல்லாத சசிகலா தான் ஜெயிலில் பார்த்துட்டு வராங்க. இவங்களாம் சட்டவிரோத கவர்னர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. கூப்பிட்டு பேசுகிறாரு. எப்படி 42 வெள்ளையனே வெளியேறன்னு காந்தி வெள்ளைக்காரனை எடுத்து பண்ணார். நீ இந்த கொள்ளைக்காரனை எடுத்து போன நிலைமை வந்துடுது. செய்து காட்டிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு. டிடிவி தினகரனை ஒதுக்கி வைக்க காரணம் என்ன? ஒதுக்கி வைக்கிறோன்னு சொல்றது நம்புற மாதிரி இருக்கா? அது வெளிவேஷம். இன்றைக்கும் சும்மா சொல்கிறாங்க வெளியே. அவர் என்ன சொல்கிறாரு? சசிகலா சொல்லணும் அப்படி தான் பண்ணுன்னு சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? மூடு மந்திரம். இதுக்கு பிஜேபி உடஞ்சாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வெங்கைய நாயுடு சொல்கிறாரு 2 பேரும் ஒன்றா ஒத்து போங்க. நீ ஏன் உனக்குனே ஆக்குற? நீ யார்? ஜெயலலிதா கொண்டவங்க அந்த ஆள் தான். கடைசியாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது ஜெயலலிதா வெங்கைய நாயுடு கூட ராயபுரத்தில் ஏற்கனவே துவைக்கப்பட்ட மெட்ரோவுக்கு அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரல. இது மாதிரி பிஜேபியினுடைய அட்டூழியம் தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக இருக்குது. தமிழக மக்களை மதிக்கிறதில்ல. ஆகவே தமிழக மக்களை மதித்து ஆட்சியை கலைக்கலைன்னா இவங்க திரும்பி 4 வருஷம் ஆட்சி ஆக வேண்டியதே இல்லை. டிடிவி தினகரன் தேர்தல் ஆணையத்துக்கே லஞ்சம் கொடுக்க முயன்றதா செய்தி வருது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? உண்மை இருக்கலாம், சந்தேகம் இல்லை. நிச்சயமாக உண்மை இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வேடிக்கை பார்க்கும்போது கைது பண்ணாத ஒரு குற்றவாளி 1000 ரூபா வாங்கினால் சந்தேகத்தின் மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற காவல்துறை டெல்லியிலேருந்து 3 நாளாக வேடிக்கை பார்க்குறேன். ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? நரேந்திர மோடிக்கும் தினகரனுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது? ஏன் சட்டம் எடுக்கலை? கொண்டு போகிறது தானே? அப்போது எதிர்பார்க்குறாங்க பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும். அது நடக்காது. கனவு. இந்த மாதிரிலாம் ஏமாத்தா இன்னும் இந்தியா பூரா அழிஞ்சிடும். 2019 பார்லிமெண்ட்டில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு வாரத்துக்குள்ளே 19 பிஜேபி ஆட்சி இருக்காதுன்னு நிச்சயமாக சொல்கிறேன். பன்னீர்செல்வம், எடப்பாடி இந்த அணிகள் சேர்ந்து ஆட்சி நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா? சேர்ந்து நடக்கிற வாய்ப்பு நிறையா இருக்குன்னு சொல்லிக்கலாம்.
ஆனால் சட்டவிரோதம் செய்யக்கூடாது, அவங்க சேரக்கூடாது. ஏன்னா இப்போ தினகரன் பார்ட்டி ஒரு குரூப் இருக்குது, அசம்பிளியில் வந்து அது இது நிரூபிக்கணும். முதல்ல சட்டமன்றத்தை கூட்டணும். ஏற்கனவே ஒரு கேஸ் பெண்டிங் இருக்குது எடப்பாடி கேஸ்லேயே. அப்போ மீண்டும் மீண்டும் எதுக்கு இடம் கொண்டு சார்ஜ் கொடுக்குறாங்க? சஸ்பெண்ட் பண்ணி வை. அப்போ அது புத்தி வரதான் பார்க்கலாம் கொள்ளைக்கார பசங்களுக்கு. டிடிவி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. 10 பேர் வெற்றிவேல் போடுற ஆள்லாம் கூட பேசிகிட்டு இருக்காங்க. டிடிவி என்னத்துக்கு திருடன் செஞ்சு போச்சு. காப்பி ஃபெரா கேஸில் வந்து 28,000 கோடி கேஸ் தந்துட்டு இருக்குது. உள்ளே போன நிலைமை. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட தொடர்பு இருக்கேன் அவனுக்கு. சசிகலா யார்? ஜெயிலில் இருக்குவங்க. அந்த பதவியே இருக்கக்கூடாது, ராஜினாமா பண்ணிருக்கணும். நேரம் பண்ண வச்சாங்களா? அவங்கள வச்சு அவன் அம்மா அப்படி அம்மா ஜெயலலிதாவுடைய பேரை வச்சு பண்ணுறதே தப்பு. குற்றவாளி சுப்ரீம் கோர்ட்டு முத்திரை குத்தியாச்சு. செத்து போட்ட இருந்தாலும் மரியாதை அந்த பொம்பளை மேலே. நல்லது செஞ்சுருக்காங்கன்றதால நானும் இது பண்ணுறேன். ஆனால் அவங்களுடைய ஆட்சி தான் நடக்கும்னு சொல்கிற போது அப்போது ஊர் ஆட்சி நடக்கும்னு ஒத்துக்கிறாங்க அவங்க 2 பேருமே. அதனால் அந்த ஊர் ஆட்சியை வந்து நரேந்திர மோடி நிச்சயமாக சொல்கிறேன் ஏற்கக்கூடாது. ஆட்சி கலைக்கணும். பிஜேபி ஜெயிக்குதோ இல்லையோ தமிழக மக்கள் நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் மூலம் வரணும் பிஜேபி. நரேந்திர மோடிக்கு ஊர் சுற்றத்தை நிறுத்திட்டு தமிழக மக்களை காப்பாற்ற வாருங்கள் வாருங்கள். பிஜேபி தலைவர்கள் வேண்டுகோளாக வைக்கிறேன். இனிமேல் இந்த ஆட்சி நீடிக்கிறதுக்கு நீங்கள் துணை போகக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிறேன். அதிமுகவில் பிரிந்து கிடக்கிற அணிகள் ஒன்று சேர்ந்தா ஜெயலலிதா மரணத்தில் உள்ள சந்தேகம் வெளிப்படுமா? கொண்டு மாட்டாங்க, நிச்சயமாக கொண்டு மாட்டாங்க. நானே வழக்கு போட பெண்டிங் இருக்குது. 1000 கேஸ் பெண்டிங் இருக்குது. கேஸ் பெண்டிங் சிசி இதில் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா இந்த காவல்துறை வந்து ஏவுத்துறை ஆகிப்போச்சு. நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னதான் எடப்பாடியில் தாத்தா வந்தாலும் சரி, இந்த ஏடிஎம்கேன்ற பேரை எவன் இருந்தாலும் சரி நடக்காதால ஜெயலலிதா பொறுத்தவரை. ஆட்சியை கலைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? என்ன நடக்கலை? அதாவது ஏடிஎஸ்பி திருப்பூரில் பொம்பளை கர்நாடகா ரோட்டில் பப்ளிக்கே அறைய முடியாது. போலீஸ்காரன் என்ன உரிமை இருக்குது அடிக்கிறதுக்கு? ஒரு பொம்பளைய கேட் போட்டேன். பொம்பளை நடக்கிறது இன்னும் என்கொயரி பண்ண என்ன என்கொயரி பண்ணோம்? கைப்புண்ணு கண்ணாடி தேவையில்லை. வெளிவேஷம் குடிகாரனாக்கி தமிழ்நாட்டு மக்களை கொலை செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் அதுக்கு தொடர்ந்தியாக இருக்கிற ஏடிஎஸ்பியை டிஸ்மிஸ் பண்ணணும் வழக்கு போட்டேன். அந்த வழக்கில் வந்து ஒரு உத்தரவு போட்டு பழையபடி உத்தரவு போட்டுருக்காங்க. இன்னமும் நடவடிக்கை எடுக்கல அவன் பேரில். இப்போ என்ன பேசணும்? காவல்துறைக்கு மாமூல் போச்சு. அந்த ஏடிஎஸ்பி பாண்டியராஜன் அந்த பொம்பளை அடிச்சதுக்கு காரணமே அவர் ஏற்கனவே மது விலக்கில் இருந்து வரோம். அவருக்கு மாமூல் போச்சு இப்போ. அதனால தான் அடிச்சார் போய் பொம்பளைங்களை. காவல்துறை எதுக்காக இருக்குது? கத்திப்பிரால அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டு எல்லாரும் அனுப்பி உள்ளே வச்சுருக்காங்க. எவ்வளோ பேர் குத்தாட்டம் போடுறாங்க கல்யாணம் திமுகவில். எந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க? நேற்று வழக்கறிஞர் உட்காந்தாங்க அவங்க உண்ணாவிரதம். என்ன அரெஸ்ட் பண்ணாங்க அவங்க? ஏன் பண்ணலை? காவல்துறை பாரபட்சம் பார்க்குதா? சட்டம் வெவ்வேறையா? தவறுகள் செய்கிறது காவல்துறை தான். கரண்ட்டுக்கு வந்து 33 அதிகாரிகளை மாற்றினாங்க. என்ன பிரயோஜனம் மாற்றி கொள்ளக்கூடாது? அது அரசியல் அரசியல்வாதிகளை மாற்ற அது வரலாம். அரசியல் அதிகாரிகளை மாற்றி பிரயோஜனமே கிடையாது. சசிகலா தினகரன் இந்த குடும்பத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏமாற்று வித்தை. இப்போ ஜெயலலிதா செத்து போய்ட்டு அவங்க ஸ்ட்ராங்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் ஜெயலலிதா சாவடிச்சிட்டாங்க. யார் அடித்தாங்கன்னு ஆண்டவனுக்கு தெரியும். தண்டனை கேட்டால் உண்டு. அதான் தண்டனை ஓரளவுக்கு அனுபவிக்கிறாங்க. இப்போது அதிமுகவில் பல பேர் அனுபவிக்கிறது காரணம் அதுதான். ஜெயலலிதாவின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் தான் நீ அனுபவிச்சுட்ருக்காங்க. நேரடி தொடர்பு அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போது சந்தேகமே இல்லை. விதியை வையால் வெல்ல முடியாது. விதி ஒன்று மேலே காட்டும். ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்தின் கடமை, தனிமனித உரிமையை காப்பாற்ற வேண்டிய அரசாங்கத்தின் கடமை. அதை பிஜேபியும் உணரணும், தமிழ்நாட்டு ஆளுநரும் உணரணும். பொறுப்பாளர் தான் இவர். பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாரு. இன்றைக்கி ஆளுநர் மாலை சுற்றி பார்க்குறது 25 ரூபா பணம் வாங்குறோம். எதுக்காக வாங்குற? ஃப்ரீயாக விட தானே. இப்போ நீ பணம் பார்க்கிற. ஆளுநர் மாளிகையை வச்சு எதுக்காக இடம் பில்டிங் கட்டி விடு. எதுக்கு என்ன வேடிக்கை பார்க்கணும்? என்ன இருக்குது? 25 ரூபா இமெயிலில் புக் பண்ணணுமா? ஏன் அதுலேயும் கமிஷன் அடிக்க போறியா? ஆன்லைன் மாளிகை பப்ளிக் எல்லாம் பார்க்க வேண்டியது தானே. எதுக்கு கேட்டு அவ்வளோ போலீஸ் வேஸ்ட்டு உனக்கு? என்னக்கு பாதுகாப்பு? எல்லாம் ஆளுநரே ஒழிக்கணும் போல என்ன கேட்டால். அதிகாரிகள் நேரடியாக செயல்பட்டால் வெளியே இந்த அரசியல்வாதிகள்லாம் நிச்சயமாக சொல்கிற மக்களை காப்பாற்ற மாட்டாங்க. தமிழக விவசாயிகளோட போராட்டத்தை மத்திய அரசு இன்னும் கண்டுகொள்ளாமலேயே இருக்கே. இன்றைக்கி விவசாயிகள் 40 நாள் போராடுறாங்க. போய் கூட பார்க்க முடியல. அப்படி நினைந்திர முடியாது. ஏன்னா குறைஞ்ச முடியா? அந்த குறைஞ்சிருமா உனக்கு? யாருக்குள்ள இருந்தால் உனக்கு? அந்த விவசாயிகள் கொடுத்த அந்த தான் உனக்கு. ஏன் பார்த்து நான் பண்ணுறேன் வாய் சொல்ல வேண்டியது தானே. என்ன அவ்வளோ கௌரவம் உனக்கு? நீ ஏன் பிரதம மந்திரி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கான். தப்பு. ஊர் சுத்த முடியுது, பக்கத்தில் பார்க்க முடியல. அப்படின்னா போய் 2 நிமிஷம்
அவங்க ஆட்டில் சொல்லி நான் பார்க்குறேன் பார்த்து தீர்ந்து போச்சு. அவங்க தொழிலை கொடுப்பாங்க, நீ கொடுக்க வேணாம். அந்த எண்ணம் பிஜேபிக்கு இல்லை, நரேந்திர மோடிக்கு இல்லை. சும்மா ஊரையாக மாற்ற வேணாம். ரிலையன்ஸுக்கு 6700 பேர் செலவு கொடுத்துருக்காரா நீ நேற்று தேவையாது. வீட்டாளர் கேட்குறா கொடுக்க முடியல, அவன் கேட்காத விட்டுருக்க, நீ எங்கே கொடுக்குற? ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தல் நடத்தணும்னு சொல்றீங்க. ஆனா இப்ப ஆர்கே நகருங்கிற ஒரு தொகுதியிலேயே தேர்தல் நடத்த முடியல. அப்புறம் எப்படி நாடு முழுவதும் நடத்த முடியும்? நிச்சயமாக சாத்தியம். அதாவது 6 மாதம் நடத்துகிற சட்டம் கிடையாது. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் 1 வருஷம் ஆகிப்போச்சு, நடத்த முடியல. என்ன பண்ணுறாங்க? எம்எல்ஏ தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் முக்கியம், அதையே தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் தேர்தல் 1 வருஷம் கூட ஜனாதிபதி இருக்கலாம், சட்டம் கிடையாது. அதிகாரிகளை அப்போ தட்டி கேட்க முடியும் மக்கள். ஏன்னா அரசியல்வாதியை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதிகாரி தட்டி கேட்குறது 1 வருஷம் ஆட்சி ஜனாதிபதி விட போகிறாங்க. தேர்தலாக வேணாம். 19 பார்லிமெண்ட் வருது, அது கூட சேர்த்து கூட வைக்கட்டும். அது கூட அவசரம் இல்லை ஒன்றுங்க. இவங்களுக்கு குடிமொழிக்கு போதில்லை, குடி தண்ணியே கிடைக்கல இன்றைக்கி. என்ன பிரயோஜனம்? இவங்களுக்கு தலைமைச் செயலகத்தையே அகில இந்திய அண்ணா திமுக ஆஃபீஸ் தான் நினச்சிட்டாங்க. இப்போ இவங்க பேரம் பேசுறது தான் போகிறாங்க வழியே. அதிகாரிகளுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதிகாரிகளும் வேலை செய்ய விரும்பலை. இவங்க வந்து நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போது கொள்ளை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டில் மொத்தம் மீ எல்லாத்தையும் லஞ்சம் ஒதுக்க சொல்லிவிட்டு இங்கே தமிழ்நாட்டில் கொள்ளை அடிக்கிறதுல பங்கு வாங்கிறது வாங்கிவிட்டான்னு நினைக்கிறேன் பிஜேபி. சட்ட விரோதம், ஜனநாயக விரோதம், வெளிவேஷம் போடுறத பிஜேபி நிறுத்திக்கிட்டு யூபியில் எப்படி காவல்துறை செயல்படணும்னு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு ஆட்சியை கலைச்சி தலைமைச் செயலாளர் மூலியமாக 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக போட்டு கவர்னர் ஆட்சி வரணும் நிச்சயமாக. அப்போ தான் மக்கள் வாழ முடியும். இல்லைன்னா அரசியல்வாதியில் கொள்ளை தமிழ்நாடே இருக்காது. டாஸ்மாக்கு எதிராக போராடுற மக்களை காவல்துறை விரட்டி அடிக்கிறாங்க, இது சரியா? ஆனால் மக்கள் பண்ணுறதும் தேவையில்லாத ஒன்று. போராட்டங்கள் உடைக்கிறது போயெல்லாம் சட்டவிரோத செயலில் ஊக்குவிக்கிறாங்க சில பேர். காவல்துறை ஓவராக அட்வான்ஸ் எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கெல்லாம். 2 பேரும் பண்ணுறாங்க தவறு. ஆனால் மதுக்கடைன்னு கொள்கை இந்த சட்டத்தை மாற்றணும். பிஜேபி அகில இந்தியாவில் சட்டத்தை மாற்றணும். இல்லைன்னா இவங்க போராடுறது வேஸ்ட். என்ன பண்ணுறோம்? நீதிமன்றம் எவ்வளோ உத்தரவு போட்டாலும் நீதிபதிகள் அந்த அதிகாரியை மன்னிப்பு கேட்டு விட்டுறாங்க. தண்டனை ஒத்தனை கூட இதெல்லாம் கொடுத்ததில்லை. என்னுடைய வகைகள் நிறைய வகைகள் தண்டனை கொடுக்கல. அவங்க மன்னிப்பு கேட்டனும் விட்டுறாங்க அவங்கள. இதனால தான் வர வினைகளே மக்களும் தாங்க குடிக்கிறத நிறுத்துறேன்னு ஒரு வைராகியத்தை வரணுமே வழிய சட்டத்தை மூலியமாக ஓரளவு தான் கட்டுப்படுத்த முடியும். மனசாட்சி முதல்ல வேணும், தனிமனித ஒழுக்கம் முதல்ல வேணும். அது தலைவனுக்கும் இல்லை, மக்களுக்கும் இல்லை. போராடுறது வேஸ்ட் என்னை பொறுத்தவரைக்கும். மக்கள் மனநிலை என்னவா இருக்கு? மக்கள் நிலைமை அரசு அதிகாரிகளை கொடுத்து ஒரு வருஷம் பார்க்கலாம் பார்க்குறாங்க. நிச்சயமாக நம்புறாங்க மக்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், பல பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஃபோன்லேயே கேட்குறாங்க, ஐயா இன்றைக்கி ஆட்சி கிடையாது கேட்குறாங்க. என் கையில் இருந்தால் இன்றைக்கி நேரம் அவங்க எல்லாம் உள்ளே போயிருப்பாங்க. இந்த வித்யாசாகர் ராவ் ஏற்கனவே இந்த எடப்பாடி கொண்டு போது 600 கோடி ரூபா என்னன்னு ரூம்பர் இருக்குது. தேவையா இருந்தாலுக்கு இன்னி வரலாம் என்ன கூப்பிட்டேன், கேட்டிருக்கேன். லெட்டர் மூலியமாக கொடுக்குறேன்னு ஃபோன் பண்ணிட்டுருக்கா, இன்னும் கொடுக்கல. எனக்கு அது கவலை இல்லை. அந்த ஆள் லாய்க்கு இல்லாததான் கவர்னர். முன்னே சொல்ல வருத்தமாக இருக்குது எனக்கு. நீங்கள் இந்த கூண்டெல்லாம் எடுத்துட்டான்றாங்க. வெளிவேஷம் எதுக்கு? இந்த வெளிவேஷம் சேரன் கூண்டு எல்லாமே ரெட் லைட்லாம் எடுத்துட்டாங்க இப்போ எல்லாருக்கும். அதை வரவே இருக்கிற இதான் என்றைக்கோ 20 கார்டில் கூட ரிச்சிங் கார்டிலே இருக்குது. விஐபின்னு தனியாக கொடுக்காதேன்னு அதை நிறைவேற்ற பாராட்டுறேன் பிஜேபியை. ஆனால் அதே நேரத்தில் ஊழல்வாதி பின்னால் போகிறத உடனே நிறுத்தி தமிழக மக்களை காப்பாற்றுங்கள், இந்தியாவை காப்பாற்றுங்கள் கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளாக உங்கள் சட்டையில் கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு இருக்கீங்க, இது எதுக்காக? இந்த கருப்பு பேட்ஜுன்றது 6 மாதமாக போட்டிருக்கேன் நான். என்றைக்கு ஜெயலலிதா செத்தாங்களோ அன்றைக்கி போட்டது தான். ஆட்சியை கலைக்கணும்னு எவ்வளோ தலைமை நீதியரசர் கவுல கேட்டார், எதுக்காக போடுறீங்கன்னு. அப்போ ஓப்பன் கோர்ட்டே சொன்னேன், ஜனநாயகம் தமிழ்நாட்டில் இல்லை, நீங்களும் காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். கேரியான்னு சொல்லிட்டார் அவர். அன்னிலேருந்து இன்னி வரையும் போட்டிருக்கேன். ஆட்சி கலைக்கப்படும் வரை இந்த கருப்பு துணி எப்பவுமே இருக்கும். என் பிறந்தநாள் கொண்டாடும் அது கூட இருக்கும். அது ஆட்சி கலைக்கப்படும் நிச்சயமாக நம்பிக்கை எனக்கு இருக்குது.